So global citizenship அப்படின்றது ஒன்றும் இல்லை, we are in citizenship. Okay, so that is no matter. Okay, நம்ம citizenship அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு விஷயமும் கிடையாது. We are all it is one of the part of வேர்ல்டு வைட். ஓகே, நம்ம இந்த வேர்ல்டு வைடில் ஒரு பார்ட்டாக ஒரு அங்கமாக இருந்து அதை ஜாயின் பண்ணணும், ஒரு அங்கமாக இருந்து நம்மளோட நாட்டையே நம்மளோட உலகத்தையே வந்து எப்படி இருக்கணும், ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் குளோபல் சிட்டிசன்ஷிப். ஓகே, so all people have rights and civic responsibilities. It is fundamental in enabling young people to access and participate in the shaping modern society. So young people தான் வந்து என்ன பண்ண முடியும், easy to access and participate the shaping modern society. நம்மளோட சொசைட்டியை மாடர்ன் சொசைட்டியை ஷேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. And next one is overseas citizenship of India. So this is we have 3 points. One is NRI, that is non-resident of India, and PIO, person of Indian origin, and OCI, overseas citizen of Indian card holder. Okay, so NRI is nothing but it is a Indian citizen who is residing outside India and holds an Indian passport. Okay, so NRI ன்றவங்க Indian தான், but he lives in foreign. Okay, so for job, for some other பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியன் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு பெர்மிஷனே கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகே, இட் இஸ் அ meaning is the person whose any ancestor was an Indian nationals and who is presently holding another countries. ஸோ இந்தியன் ஆன்சஸ்டர்ஸ், ஓகே, மூதாதையர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள யார் வந்து அனதர் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பாக இருக்கிறவங்க யார் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க, பட் கிராண்ட் சன் பார்த்திங்க அப்படின்னா வேறு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பாக இருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரோட சிட்டிசனாக இருப்பாங்க அப்படின்னா அப்போது அவங்க வந்து இந்த மாதிரி கிராண்ட் ஃபாதரையோ அல்லது மதரையோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும் போது they are comes under the person of Indian origin. Okay, and next one is இதில் except countries கொடுத்துருக்காங்க பாருங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ் and Bhutan, Afghanistan, China and Nepal. These are all the except countries. Okay, and next one is overseas India citizen of Indian card holder. So citizen of India card holder, who is card holder? Okay, it is an immigration. Okay, immigration status permitting a foreign citizen of Indian. Okay, so immigrant already we studied. Immigrant meaning is குடியேறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அன் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பெர்மிட்டிங் எ ஃபாரின் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆரிஜின் டு live and work in a republic of India indefinitely. ஓகே, ஸோ ஃபாரின் சிட்டிசன் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து லிவ் பண்ணாலோ ஒர்க் பண்ணாலோ ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are give the permission. ஓகே, ஸோ இந்தியன் ரிப்பப்ளிக் என்ன பண்ணுறாங்க, give the permission. ஸோ they except பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஸோ இது 2 கண்ட்ரியில் இல்லாமல் வேறு எந்த கண்ட்ரீஸில் இருக்கவங்க சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க இந்தியாவில் வந்து ஆரிஜினாலாக இருந்தாலோ அல்லது லிவ் பண்ணாலோ அல்லது ஒர்க் பண்ணாலோ எல்லாத்துக்கும் பெர்மிஷன். they are give the Indian Republic give the permission, but they don't have the voting rights. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஓட் போடுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ OCI கார்டு ஹோல்டருக்கு வந்து they don't have the voting rights. Is that clear for students? And next one is overseas Indians Day. பாருங்க, it is a January 9. Okay, so the day is celebrated in the January 9. Okay, and conclusion, our Constitution of India has introduced single citizen and provides uniform rights for the people of India to promote the feeling of fraternity and unity among them to build an integrated Indian nations. Okay, so today class is over, student, and this portion is also completed. Okay, so name the types of citizens, name the types of citizen and what are the rights and that citizen can enjoy in our country. These 2 questions is your homework. Okay, today our homework is name the types of citizen and mention the 3 qualities of good citizen. First 3 question, Roman letter 5, first 3 question is your homework. Okay, thank you students.